எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட யூடியூப் வீடியோஸை எப்படி ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோவை நீங்கள் யூடியூப் சர்ச் இல்லை சஜஷன்ஸில் வந்து ரேங்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் உங்கள் வீடியோவை ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இதை தான் வந்துட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இல்லை SEOன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தம்ப்நெயில், உங்களோட டைட்டில், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ், இந்த 4 வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஸோ உங்கள் தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப கச்சன்னு டெக்ஸ்ட் போடாமல் இல்லை நிறைய இமேஜஸ் போடாமல் சிம்பிளாக நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்கன்றதுக்கான ஒரு சின்ன டெக்ஸ்ட்டும் உங்களோட பிராண்ட் இமேஜும் அங்கே போட்டிங்கனாலே அது மோர் தென் சஃபிஷியன்ட். ஆனால் எதுவும் போடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு ரேண்டமாக ஏதாவது எழுதக்கூடாது. ஸோ உங்களோட தம்ப்நெயிலில் இருக்க டெக்ஸ்ட்டு இல்லை உங்களோட தம்ப்நெயில் ஆஸ் அ ஹோல் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ டைட்டில் வந்து 60 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃபுல் டைட்டில் வந்து உங்களுக்கு மொபைலில் பார்த்தாலும் சரி இல்லை டெஸ்க்டாப்பில் பார்த்தாலும் சரி ஃபுல்லாக தெரியும். அண்ட் உங்கள் டைட்டில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டிப்பாக எந்த கீவேர்டுக்காக நீங்கள் ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டை போடணும். இப்போது நீங்கள் வந்துட்டு சாம்பார் இட்லி அப்படின்ற கீவேர்டுக்கு நீங்கள் ரேங்க் பண்ணணுன்னா அந்த சாம்பார் இட்லின்றதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி போட முடியுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் இட்லி ஈஸி டு டூ ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ இது நான் ஜஸ்ட் மைண்டுக்கு வந்து சொல்கிறேன். பட் ஐ திங்க் உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சுருக்கோன்னு. இதுவே நீங்கள் புது சேனலாக இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் லாங் டெயில் கீவேர்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மற்ற சின்ன கீவேர்ட்ஸ், அதாவது ஒன் வேர்டு கீவேர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய சேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் ரேங்க் ஆகும். ஒரு புது சேனலாக நீங்கள் அதை போய் இது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக முடியாது. ஸோ அதனால தான் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸுன்றதை யூஸ் பண்ணுவாங்க. லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 3 இல்லை 4 வேர்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வந்து அவங்க கீவேர்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்தமாதிரி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும் ரேங்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் நல்லா பண்ணாலே பாதி இதை நீங்கள் தாண்டிட்டீங்க. ஏன்னா ஒரு நல்ல தம்ப்நெயில் ப்ளஸ் ஒரு நல்ல டைட்டில் வந்து ஒரு ஹை CTRக்கான காம்பினேஷன். ஸோ உங்களோட CTR ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது யூடியூபுக்கு ஒரு நல்ல சிக்னல் உங்களோட வீடியோஸை நிறைய பேருக்கு காட்டுறதுக்கு. அடுத்த 2 விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இது போல் யூடியூப் டிப்ஸ் அண்ட் உங்கள் சேனலை எப்படி க்ரோ பண்ணணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ நிறைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷன்றதை எம்டியாகவே விட்டுருவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்புங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து எம்டியாக விடவே கூடாது. ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடான திங்ஸை வந்து அதில் நீங்கள் எழுதியே ஆகணும். அது வந்து உங்கள் வீடியோக்கான ஒரு சின்ன இன்ட்ரோவாக இருக்கலாம், இல்லை அந்த வீடியோவில் எதை பற்றி பேசியிருக்கீங்கன்றதை பற்றி போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதுங்க அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக. தயவு செஞ்சு அதை எம்டியாக மட்டும் விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவை எங்கே ரேங்க் பண்ணலான்றதுக்கு கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த யூடியூப் அல்காரிதம் இதை கன்சிடர் பண்ணுறதுனால உங்களோட கீவேர்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுங்க. ஸோ எப்படி நீங்கள் டைட்டிலில் உங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட கீவேர்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ்குள்ளே போடுங்க. அண்ட் கீவேர்ட் போடுங்கன்னு சொன்னதுக்காக வெறும் கீவேர்ட் மட்டுமே போடாதீங்க, அது ஒரு சென்டென்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கீவேர்ட்ஸுன்றது நம்ம SEO இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையான SEOன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஹியூமன்ஸ்க்காக பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு ஹியூமனாக நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை தான் நீங்கள் அங்கே எழுதணும். ஸோ தட் அது மனுஷனுக்கும் புரியும், அட் த சேம் டைம் மிஷினுக்கும் புரியும். கடைசி விஷயம்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ டேக்ஸில் என்ன ஆட் பண்ணுறது? அகெயின் உங்களோட கீவேர்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து டேக்ஸில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதை தவிர நீங்கள் இன்னும் 2-3 டைப் கீவேர்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரிலேட்டட். ஸோ இனிஷியலாக உங்களோட கீவேர்டு இருக்கும்ல, அதுக்கு எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அனலைஸ் பண்ணி அதை வந்து அடுத்த பேட்சுக்கு போடுங்க. ஸோ 3வது வந்து உங்கள் சேனலுக்குன்னு சில கீவேர்ட்ஸை வந்து வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் குக்கிங் சேனல்னால் குக்கிங், இல்லை நீங்கள் எதில் ஸ்பெஷலாக குக் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி இதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் உங்கள் சேனல் டேக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ யாராவது உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த சஜஷன்லேயும் உங்களோட சேனல் வீடியோஸே வந்துட்டு காட்டுறதுக்கு அது ஒரு பெஸ்ட்டு ட்ரிக். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு யூடியூப் SEOன்றது. இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா ரேங்க் ஆகும் சர்ச் அண்ட் சஜஷனில். ஆனால் நீங்கள் என்ன கேட்கலாம், இப்போ நான் இதெல்லாம் பண்ணேன் நாளைக்கே எனக்கு ஆகிடுமா அப்படின்னு. அதுதான் கிடையாது. ஸோ யூடியூப் அல்காரிதம் வந்து எக்கச்சக்க வீடியோஸை வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கோம். அண்டு டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து ஓவர் நைட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
இது வந்துட்டு எப்படியும் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் ஆகும் இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோக்கு மட்டும் இதை பண்ணிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்களோட எல்லா வீடியோ, உங்களோட ஃப்யூச்சர் வீடியோ எல்லாத்துக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகும். அண்ட் க்ரோ ஆகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தவிர யூடியூப் SEO பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அதை பற்றின இன்னொரு வீடியோவும் போடலாம். ஸோ திஸ் இஸ் யோகா ஃப்ரம் பாசிட்டிவ் கிரியேட்டர்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.